உயிர் இழந்ததாக கருதிய நபர் திடீரென கண் விழித்து உயிர் தெழுந்த சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகேயுள்ள வெங்கடேசபுரத்தை சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை அரியலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் பிரகாஷுக்கு 10 நாட்களாக சிகிச்சை அளித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் வீட்டிற்கு அழைத்து சென்றிடுங்கள், ஓரிரு தினங்கள்தான் உயிரோடு இருப்பார் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிரகாஷின் சகோதரி நிலா வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். அதன்பின் வெங்கடேசபுரத்தில் உள்ள உறவினர்களுக்கு பிரகாஷ் இறந்துவிட்டதாகவும் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய நிலாவின் கணவர் கூறியதன் அடிப்படையில் உறவினர்கள் பிரகாஷ் வீட்டில் பந்தல் போட்டு உடலை வைப்பதற்கு ஃப்ரீசர் பாக்ஸ், அடக்கம் செய்வதற்கான சடங்கு பொருட்கள், மாலைகள் தயார் செய்ததோடு மட்டுமல்லாமல் சுடுகாட்டில் உடலை புதைக்க குழியும் தோண்டி வைத்து தயார்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட பிரகாஷை இறக்கிய போது பிரகாஷ் கண்விழித்து கை கால்களை அசைத்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உயிரோடு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு பிரகாஷின் உறவினர்கள் இறக்காத நபரை இறந்துவிட்டதாக தவறாக கூறிய தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பிவிட்டதாக கலைபுரம் செய்து தோகைப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரகாஷினை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கானை போலீசார் விசாரணை செய்தபோது மருத்துவமனையில் இறந்து விடுவார் என்பதை கூறியதை வீட்டிற்கு செல்வதற்குள் இறந்து விடுவார் என எண்ணி உறவினர்களுக்கு இறந்துவிட்டதாக சகோதரிகளின் கணவர்கள் கூறியது தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தால் தோகைப்பாடி கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.